இப்பட்ட நேர்களை நாங்க சமாதானப்படுத்தி அவங்க லைஃப்ல தேற்றி நாங்க அவங்கள ஒரு பாதைக்கு அடுத்த வட்டம் எப்படி கொண்டு போகணும் அவங்கள வச்சு நகர்த்தணும். நல்ல ஒரு சிந்தனையே தோல்வியை எல்லோரும் உணர்றது இல்லையா? நிச்சயமா நிறைய பேர் தோல்வி என்ற விஷயத்தால முடங்கி போய் குந்தி போயிடுவாங்க. தன் லைஃப்ல இனி எதுவுமே இல்ல, லைஃப்ல இனி நான் முன்னேற முடியாது, லைஃப்ல இனி வெற்றியே கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு கொண்டு இருப்பாங்க. ஒரு நேரத்துல நாங்க அப்படிப்பட்டவங்களை நாங்க தேற்றி எங்களுடைய ஊடாக எங்களுடைய இணையத்தின் ஊடாக எங்களுடைய அவர்களின் காடுகளில் போய் செய்தல் நாங்க சொல்ல போறோம். நீங்க தோல்வியை கண்டு தோன்று ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து விடாமல் நீங்க வெற்றியை நோக்கி நடை போட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கில் தான் இந்த சிந்தனை எமது நேயர்களுக்காக இன்றும் வழங்கப்படுகின்றது. ஓகே, தோல்வி என்பதும் போது எவ்வாறு சொன்னால் தோல்வி எப்படி இருக்கு சரி சொல்லுங்க பார்ப்போம். நீங்க லைஃப்ல அனுபவிச்சிருப்பீங்களா? ஆமாம், தோல்வி இந்த வாழ்க்கையில தோல்வியே முற்றடையாகும். நாங்க தோல்வி என்று சொல்லும் போது உண்மையில அது எப்போதும் ஒரு வெற்றிக்கான அடிப்படை. அந்த தோல்வி என் வாழ்க்கையிலே தோல்வி முதல் காரணம். தோல்வியை நான் அடைந்த வடிவால் இன்றைக்கு நான் வாழ்க்கையில முன்னேற்றமா இருக்கிறேன். இப்ப நாங்க ஈஸ்வரி நிகழ்ச்சியோட நாங்க தொடர்ந்து காத்திருப்போம், தொடர்ந்து இணைந்திருப்போம். ஒரு பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சி தொகுப்போடு இணைந்திருப்போம். சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொருத்தருள் அநேகனே பரம்பொருளும் நாமத்தை கரங்குவித்து பாடினோம். இறப்பிலே உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். யாரு இவே கல்ல தூக்கி போறானே, புள்ள போல தோளு மேலே உன்னை தூக்கி போறானே. கண்ணு ரெண்டு போதல, கை கால ஓடல, கங்கையத்தான் தேடிக்கிட்டு தன்னை தானே சுமந்துக்கிட்டு இங்க நடந்து போகுதே. நீங்கள் இணைந்திருப்பது
தாமரை பற்றின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினோடு எமது இணையதளம் முகவரிதான் rebel.thamaraifan.com என்ற இணையதளம் முகவரியோடாகவும் எமது ஃபேஸ்புக் முகப்புத்தக முகவரி நீங்கள் ஃபேஸ்புக் முகப்புத்தக முகவரி இதுதான் www.thamaraifan.online நீங்கள் இணைந்திருங்கள். இத்தகைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கப்படுவது இத்தகைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் எங்களது நேர்களுக்காகவே இத்தகைய நிகழ்ச்சியில் நாங்கள் வழங்கி காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ரீதியில் நாங்கள் இன்றைய நாளுக்கான சிந்தனை எப்படி என்று சொல்லி நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த சிந்தனை தோல்வி என்ற ஒரு அடிப்படையான கருவை ஒட்டி இருந்தது. இப்போது நாங்கள் தோல்வின்னு சொல்லி நாங்கள் நிறைய பேர் லைஃப்ல அதை நாங்கள் நேற்றுக்கொண்டு முடங்கி கொண்டிருக்கோம். இச்சந்தர்ப்பத்தில் நாங்கள் முகப்புத்தகத்தினூடாக ஒரு நபர் தனது கருத்துக்களை இந்த முகப்புத்தகத்தினூடாக சேர்த்துக் கொண்டிருக்காங்க. இவங்க பெட்டிக்குழுவில் இருந்து சேர்த்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னு சொன்னா, நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றது. தேர்ந்தெடுக்கும் முன் யோசியுங்கள், பின்பு தயங்காதீர்கள். இவ்வாறான ஒரு கருத்துப்பட ஈஸ்வரி தோல்வி என்ற ஒரு எண்ணக்கருவை பற்றி நாங்கள் எமது முகப்புத்தகத்தின் ஊடாக வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சி தொகுப்பினூடாக அலசி இருந்தோம். இந்த தலைப்பினை வடிவட்டி நாங்கள் ஒரு தோமஸ் அல்வா எடிசன் கருத்தை நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் பதிவிட்டிருந்தோம். இது தொடர்பில் ஒரு நபர் பெற்றுக்குழுவிலிருந்து இவ்வாறான ஒரு பகாயம் பேர் கருத்தை வெளியிட்டிருக்காங்க. ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும் முன்ன தயங்காதீங்க, தேர்ந்தெடுப்புன்னா அந்த பாதையை நோக்கி நாங்கள் பயணிச்சு கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துல ஒரு பதிவினை விட்டுருக்காங்க. இப்போ ஈஸ்வரி உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வி என்று ஏதாவது ஒன்றை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க எதுவும் நினைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா ஈஸ்வரி? அதாவது இருக்கா நேர்களுக்கு சொல்லுங்களேன், உங்களோட அனுபவங்கள. வாழ்க்கையே ஒரு தோல்வியா ஈஸ்வரி? என்ன நடந்த ஈஸ்வரி அப்படி வாழ்க்கையே ஒரு தோல்வியாக போறதுக்கு? அது மட்டுமல்ல, கலையத்தில் எமது அடுத்த அறிவிப்பாளரும் இணைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த தோல்வி என்ற விடயத்தை பற்றி சற்று கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். தோல்வி என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இன்றைய நேர்களுக்கான சிந்தனை வழங்குகின்றோம். நீங்கள் சிவா, அந்த தோல்வி என்பது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்பயாவது ஒருக்கா சந்திச்சிருக்கீங்களா? தோல்வி சந்திச்சிக்கீங்களா? பார்த்தோம்னு சொன்ன நிகழ்ச்சியில் நாங்கள் பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த காலையில் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினூடாக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். எமது இணையத்தினுடைய இத்தகைய வானொலியினூடாக இத்தகைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கப்படுவது எமது நேர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவே என்று வேறு எந்த நோக்கத்துக்காகவும் அல்ல. இத்தகைய புதிதாக ஒரு சிந்தனையோடு நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். இன்றைய தோல்வி என்ற எண்ணக்கருவினூடாக ஆராய்ந்திருந்தோம். இப்போது எமது கலையகத்திலே எமது நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக எனது சக நண்பி சிவா அவர்களிடம் கேள்வி ஒன்று கேட்டு பார்ப்போம். இவ்வாறு சொன்ன தோல்வி என்று உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதாவது சந்தித்து இருக்கிறீர்களா? முதல்ல உங்களுக்கு வணக்கம். வணக்கம். தோல்வியை சந்திக்காம வாழ்க்கையே இல்ல. நிறைய பேர் எப்பவும் லைஃப்ல சந்திச்சிருப்பா ஒரு விஷயம் தான் அது. தோல்விதான் வெற்றியிடம் முதல் படி சொல்லுவாங்க. தோல்வியை சந்திச்சாதான் நம்ம வாழ்க்கையில மென்மேலும் உயர்ந்து போறதுக்கு அது ஒரு முதல் படிக்கட்டா இருக்குமா? ஆமாம், நிச்சயமா வாழ்க்கையில தோல்வியை சந்திக்காதவங்க இருக்கவே முடியாது. இன்று உலகிலே பெரிய பெரிய சாதனையாளர்கள், பெரிய பெரிய சாதிச்சவங்க எல்லாம் லைஃப்ல நிறைய தோல்விகளை சந்திச்சார்கள் தானே. நாங்க பார்க்க சொன்னா இன்று பதிவும் கூட அதுதான் தோமஸ் அல்வா எடிசனை பத்தி நாங்க இன்றைய சொல்லி ஆகணும். அவரை பத்தி தான் அடிக்கடி சொல்லுவாங்க. லைஃப்ல தோல்வி என்ற விடயத்தினூடாக சாதித்த ஒரு மாபெரும் மனிதர் என்று சொல்லுவாங்க இல்லையா. அவர் எவ்வாறு சொன்னால் தன் ஆராய்ச்சி செஞ்ச அந்த காலப்பகுதியில் தன் ஆராய்ச்சியின் போது 1000 தடவை தோத்து போனதாக சொன்னாரு. மின்கும்பல கண்டுபிடிக்க அந்த சமயத்தில் 1000 தடவை தோத்து போனதாக சொன்னாரு. 1001வது தடவை அவர் நெஞ்சாருன்னு சொன்னால் தன் முயற்சியை கைவிடாமலுக்கு அவர் அந்த தோல்வியை தாண்டியும் தன் வெற்றி என்ற இலக்கை அவர் கைப்பற்றி கொண்டார். இன்று அது நாங்கள் அதனுடைய பிரிவுகள் என்னது உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஈஸ்வரி, நீங்க சொல்லுங்க சிவா பத்தி, இதை பத்தி எப்படி நினைக்கீங்க? உண்மையில தோமஸ் அல்வா எடிசன் இங்க அனைவருக்கும் முன்னுதாரணமா தானே இருக்காங்க இந்த விஷயத்துல. நிச்சயமாக அப்படியான வரலாற்றில தடம் பதிச்ச ஆக்கள் தான் இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேருக்கு முன்னுதாரணமா இருக்காங்க. அதுல தோமஸ் அல்வா எடிசனும் ஒரு ஆள். அவர் செய்த விஷயம் சொன்னா அதுக்கு ஈடு இல்லாத விஷயங்கள். நாங்க ஏன் இதுகளுக்கு இந்த நேர்களுக்காக தோமஸ் அல்வா எடிசன் கருத்து நாங்க எங்க மூப்பத்தோட பதிவிட்டிருக்கோம்னு சொன்னால், இவர் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறாரு. இதை நீங்க பார்க்கணும். நீங்க இத்தகைய வாசகங்களை வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு தூண்டப்படும். நான் தோல்வி என்று சொல்லி நான் முடங்கி இருந்தேனே, என் வாழ்க்கையில் நிறைய காலத்தை கடத்து விட்டேனே என்று சொல்லி நீங்கள் இன்று சிந்திப்பீர்கள். இத்தருணத்திலே சிந்திப்பீர்கள். இன்றிலிருந்து நீங்கள் செயற்படுங்கள். வெற்றி என்ற பாதை நோக்கி நிச்சயமாக உங்களுடைய வெற்றி துவத்தில் இல்லை, உங்களுக்கு அருகிலே காத்துக் கொண்டிருக்கின்றது. அதுபோல இன்னும் ஒரு நபரை பற்றி தான் நாங்கள் இன்று பேச
இருக்கின்றோம். அவரையும் பற்றி இத்தகைய சந்தர்ப்பத்தினூடாக நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க தேவை இருக்கின்றது. அவர் தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு வல்லரசான நபரும் கூட. அவர் இன்றைக்கு உலகத்திலே ஒரு பேசுபவர் கூட. அவர் அன்று கண்டுபிடித்த ஒரு விடயம் தான் இன்று உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. அவர் யாரு? எங்களது கணனியை கண்டுபிடித்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் உரிமையாளர். அவர் யார்? பில் கேட்ஸ். அவரை பற்றி தான் இன்று நாங்கள் பேசுகின்றோம். அவரும் ஒரு தோல்வி என்ற அடிப்படையில் இருந்து மீண்டும் ஒரு சாதனையாளராக திகழ்ந்தவர். அவர் எவ்வாறு சொன்னால் ஒரு வசனத்தை, ஒரு வாசகத்தை எமது உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்காகவும் சொல்லி காட்டுகின்றார். எவ்வாறு சொன்னால் ஒரு தடவை இவர் சொல்ற பில் கேட்ஸ் வந்து எவ்வாறு சொன்னால் தனது நண்பன் பரீட்சை எழுதுகின்ற போது, நாங்கள் அனைவரும் பரீட்சை எழுதியிருப்போம், பரீட்சையில் நாங்கள் ஒரு குறைந்த மார்க்ஸ் பெற்றிருப்போம். அந்த ரீதியில் ஒரு பாடசாலையிலே காணப்பட்ட ஒரு அடிமட்டத்தில் காணப்பட்ட மாணவர் தான் இவர் என்ன செய்தார்னு சொன்னா, ஒரு தடவை எக்ஸாமில் எழுதி கொண்டிருக்கின்ற போது இவர் ஃபெயில் ஆகிவிட்டார். தனக்கு இருந்த நண்பன் பாஸ் ஆகி அடுத்த லெவல் அப்படியே எக்ஸாமில் சிப் பண்ணி போயிட்டு அவர் யூனிவர்சிட்டி முடிச்சு டிகிரி முடிச்சு ஒரு இன்ஜினியராக அப்படியே வெளியாகிவிட்டார். இப்போ பில் கேட்ஸுக்கு சரியான கவலை. தனக்கு கூட இருந்த நண்பர் அப்படியே போயிட்டு நிறைய தோல்விகளை தாண்டி, நிறைய சவால்களை தாண்டி தன்னையோட தாழ்ந்த மட்டத்தில் இருந்த நபர் இப்படியே ஒரு நிலைக்கு வந்துட்டாருன்னு சொல்லி இருந்தும் ஒரு சந்தோஷம், அடுத்த புறம் ஒரு கவலை. இப்படி இந்த டைமில் அவர் லைஃப்ல தான் தோல்வி அடைஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி முடங்கி கொண்டு இருக்காமலுக்கு இறந்தாருன்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் என்ற நிறுவனத்தை உருவாக்கி அதனுடைய பணியாட்களாக வந்து இணைச்சு கொண்டிருந்தாரு. நிறைய பேர் உருவாங்கினாரு. அவர் அதில் ஒரு புதிய ஒரு முறையை இணைத்து, அதாவது சோம்பறிகளை இணைத்து முதலாக உருவாக்கி ஒரு பெரிய ஒரு சாதனையாளராக இந்த உலகத்தை முதிரை வைத்தவர் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஓனர். அவர் வந்து இந்த சங்கத்தை பேசுபவர்களாக காணப்படுகிறார். இவர் சொல்லுன்ற போது சொன்னாரு, தன் நண்பன் வந்து இன்ஜினியராக வந்துட்டார், தான் வந்து இப்படியே வரலையே என்று சொல்லி ஒரு கவலை இல்லாமலுக்கு அவர் ஒரு முறை ஒரே ஒரு வாசகத்தை சொன்னாரு நேர்களுக்காக. அது என்ன வாசகம் என்று சொல்லுங்க பார்ப்போம். அவர் எவ்வாறு சொன்னார்னு சொன்னால், நான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியின் ஓனர் தான், தற்போது என்னுடைய நண்பன் என்னுடைய கம்பெனியில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, தான் ஒரு தாழ்ந்த மட்டத்திலே பாடசாலையில் காணப்பட்ட ஒரு நபர் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி தன்னுடைய நிறுவனத்திலே அந்த இன்ஜினியராக இருக்கின்ற தனது நண்பன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இங்கு பாருங்கள், இங்கு அவர் தோல்வி என்ற விடயத்திற்கு தோன்றுவிடவில்லை. தோல்வி என்ற விடயத்தை நோக்கியும் அவர் தான் தன்னை தாழ்ந்த மட்டத்தில் நினைக்காது ஒரு உலகை ஆட்டி படைக்கின்ற ஒரு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஓனராக இன்று உலகத்தில் பேசுபவர்களாக காணப்படுகிற நபர். இவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற விடயம். நீங்கள் இதனை எதிர்பார்த்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த வாழ்க்கையில் முன்னோடியாக எடுத்துக்கொண்டு தோல்வி என்ற விடயத்தில் முன்பு நீங்களும் இத்தகைய நபர்களை போன்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதே எமது ஆசையாக காணப்படுகின்றது. ஓகே, இப்படி இருக்கும்போது இன்றைய நிகழ்வு ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் கலையகத்தில் எமது நிகழ்ச்சி தொகுப்புகளோடு இணைந்திருப்போம். குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டிய செல்ல குட்டி, காதலிக்கும் பொண்ணுக்கெல்லாம் பசங்க நாங்க போன குட்டி. நீயா 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 அடி குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டிய செல்ல குட்டி, காதலிக்கும் பொண்ணுக்கெல்லாம் பசங்க நாங்க போன குட்டி. அண்ணாமலை ரஜினிய போல காசவாரி நான் இறக்கிறேன். நம்ம அண்ணாமலை ரஜினிய போல காசவாரி நான் இறக்கிறேன். அந்த மொட்டக்கல கஜினிய போல எல்லாத்தையுமே மறக்கிறடி. பூமி மலைக்கு ஐச வைக்கிற புடிக்குது எனக்கு தோடு. அந்த மருத மலைக்கு போல் கீழே முடிக்கிற எங்காத சுத்தமான போடு. என்னோட தலைவலி நீ கனவில் வந்து தொந்தரவு செய்யாதடி. என்னோட தலைவிதி நீ காதலையை தொந்தரவை என்னாகடி. உனக்கு முட்டாய் குருவி வாங்கி தரண்டிய செல்ல குட்டி, காதலுக்கு
வாங்க